चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 21/12/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: உடனடி தானம் மகா புண்ணியத்தின் ரகசியம். இன்று விதாதா வரதாதாவாகிய தந்தை தனது நாலாபுறங்களிலும் உள்ள மிக அன்பான சேவாதாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாலாபுறங்களிலும் உள்ள சக்திசாலியான குழந்தைகள் தனது அன்பு என்ற விசேஷத்தின் மூலம் தூரத்தில் இருந்தாலும் நெருக்கத்தில் இருக்கின்றனர். அன்பான சம்பந்தத்தின் மூலம் புத்தியின் தெளிவு மற்றும் தூய்மையின் மூலம் நெருக்கத்தின் எதிரில் இருக்கும் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றனர். மூன்றாவது கண், அதாவது தெய்வீக நிலையின் மூலம் அவர்களது புத்திக்கண் என்ற டிவி தூரத்தில் இருக்கும் காட்சி தெளிவாக அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றனர். எவ்வாறு இந்த அழியக்கூடிய உலகின் அழியக்கூடிய சாதனமாகிய டிவியில் விசேஷ நிகழ்ச்சியின் போது அனைவரும் சுவிட்ச் ஆன் செய்து விடுகின்றனர், அதே போன்று குழந்தைகளும் விசேஷ நேரத்தில் நினைவு என்ற சுவிட்ச் ஆன் செய்து அமர்ந்திருக்கிறீர்கள். தூர்தர்ஷன் மூலம் தூரத்தில் இருக்கும் காட்சியை நெருக்கத்தில் அனுபவம் செய்யும் அனைத்து குழந்தைகளையும் பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். ஒரே நேரத்தில் 2 சபைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று விசேஷமாக வதனத்தில் பிரம்மா பாபா குழந்தைகளை நினைத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அனைத்து குழந்தைகளும் எப்போதிலிருந்து பிராமண வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிராமணர்கள் நேரத்தின் அனுசாரணமாக லட்சியம், அதாவது சம்பூர்ண நிலைக்கு எந்த வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்றனர் என்ற ரிசல்ட்டை பார்த்து கொண்டிருந்தார். அனைவரும் சென்று கொண்டுதான் இருக்கின்றனர், ஆனால் எந்த வேகத்தில்? ஆக என்ன பார்த்தார்? வேகத்தில் ஒரே மாதிரியான வேகம் இருக்க வேண்டும், அதாவது சதா தீவிர வேகம் இருக்க வேண்டும். இவ்வாறு வெகு சிலரை தான் பார்த்தார். வேகத்தை பார்த்து பிரம்மா பாபா குழந்தைகளிடத்தில் கேள்வி கேட்கிறார். ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தும், அதாவது 3 காலங்களை அறிந்தும், முயற்சி மற்றும் பலனை அறிந்தும், விதி மற்றும் வெற்றியை அறிந்தும் கூட சதா கால வேகத்தை ஏன் உருவாக்க முடியவில்லை? என்ன பதில் கொடுத்திருப்பார்கள்? காரணத்தையும் அறிவீர்கள், நிவாரணத்திற்கான விதியையும் அறிவீர்கள். இருப்பினும் காரணத்தை நிவாரணமாக மாற்ற முடியவில்லை. தந்தை புன்முறுவலுடன் பிரம்மா பாபாவிடம் கூறினார், பல குழந்தைகளிடம் ஒரு மிக பழைய பழக்கம் பக்காவாக இருக்கிறது. அது எது? என்ன செய்கின்றனர்? தந்தை உடனடி பலன், அதாவது புதிய பழங்களை சாப்பிட கொடுக்கின்றார். ஆனால் பழக்கத்தில் உறுதியாக இருப்பதால் அந்த புதிய பழங்களை காய்ந்ததாக ஆக்கி சாப்பிடுகின்றனர். செய்துவிடுவேன், நடந்துவிடும், அவசியம் நடந்தே தீரும், முதல் நம்பரில்தான் வர வேண்டும், மாலையில்தான் வர வேண்டும், இவ்வாறு சிந்தித்து சிந்தித்து திட்டம் தீட்டி உடனடி பலனை பிற்கால பலனாக ஆக்கிவிடுகிறீர்கள். செய்வேன் என்றால் எதிர்கால பலன், சிந்தித்தீர்கள் செய்தீர்கள் என்றால் உடனடி பலன் அடைகிறீர்கள். சுயத்திற்காகவோ அல்லது சேவைக்காகவோ உடனடி பலன் அல்லது சேவைக்கான பலனை குறைவாக அடைகிறீர்கள். சக்தி எதில் கிடைக்கிறது?
புதிய பழத்திலா அல்லது காய்ந்த பழத்திலா? சாப்பிடலாம் என்று கூறி புதிய பழத்தை காய்ந்ததாக ஆக்கிவிடுவது சிலருக்கு பழக்கமாக இருக்கிறது. அதே போன்று இங்கும் அவ்வாறு நடந்தால் பிறகு செய்வேன் என்று தவறாக யோசிக்கின்றனர். சிந்திக்க வேண்டும், கட்டளை கிடைத்ததும் செய்துவிட வேண்டும் என்று இவ்வாறு செய்யாததால் கட்டளையையும் புதியதிலிருந்து காய்ந்ததாக ஆக்கிவிடுகின்றனர். பிறகு கட்டளைப்படிதான் செய்தேன், ஆனால் அந்த அளவிற்கு பலன் கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றனர். ஏன்? நேரம் ஏற்படுவதால் காலத்திற்கு தகுந்தாற் போன்று ரேகை மாறிவிடுகிறது. எந்த ஒரு பாக்கிய ரேகையும் காலத்தை பொறுத்தது தான் கூறுகின்றனர் அல்லது உருவாக்குகின்றனர். இதன் காரணத்தினால் காலம் மாறும் போது வாயுமண்டலமும் விருத்தியும் வைப்ரேஷன் போன்ற அனைத்தும் மாறிவிடுகின்றன. அதனால்தான் உடனடி தானம் மகா புண்ணியம் என்று புகழ் பாடப்பட்டிருக்கிறது. கட்டளை கிடைத்ததும் அதே நேரத்தில் அதே உற்சாகத்தில் செய்துவிட வேண்டும். இப்படிப்பட்ட சேவைக்கு தான் உடனடி பலன் கிடைக்கிறது. இந்த பிராப்தியாக அடைவதன் மூலம், அதாவது சாப்பிடுவதன் மூலம் சக்திசாலி ஆத்மாவாகி தானாகவே தீவிர வேகத்தில் சென்று கொண்டே இருப்பீர்கள். அனைவரும் பழத்தை சாப்பிடுகிறீர்கள். ஆனால் எப்படிப்பட்ட பழத்தை சாப்பிடுகிறீர்கள் என்பதை சோதனை செய்யுங்கள். பிரம்மா பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் புதிய பழத்தின் மூலம் சக்திசாலி ஆத்மாவாக ஆக்கி சதா தீவிர வேகத்தில் செல்லக்கூடிய சங்கல்பத்தை கொடுக்கின்றார். பிரம்மா பாபாவின் இந்த சங்கல்பத்தை சதா நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு செயலிலும் சிரேஷ்ட மற்றும் புதிய பழத்தை சாப்பிட்டு கொண்டே இருங்கள். ஆக ஒருபோதும் எந்த வகையான பலவீனம் அல்லது வியாதி வரவே முடியாது. பிரம்மா பாபா புன்முறுவல் செய்து கொண்டிருந்தார். தற்கால உலகிய மருத்துவர்களும் என்ன கருத்து கூறுகின்றனர்? அனைத்தையும் புதிதாக சாப்பிடுங்கள், வேக வைத்து வறுத்து சாப்பிடாதீர்கள், ரூபத்தை மாற்றி சாப்பிடாதீர்கள், இவ்வாறு கூறுகின்றனர் அல்லவா? ஆக பிரம்மா பாபாவும் குழந்தைகளிடத்தில் கூறிக்கொண்டிருந்தார். நேரத்தின் அனுசாரமாக எந்த ஸ்ரீமத் எந்த ரூபத்தில் கிடைத்தாலும் அதே நேரத்தில் அதே ரூபத்தில் நடைமுறையில் கொண்டு வந்தால் சதா பிரம்மா பாபாவிற்கு சமமாக உடனடி தானம் மகா புண்ணிய ஆத்மாவாகி நம்பர் 1 வந்துவிடுவீர்கள். பிரம்மா பாபா மற்றும் ஜெகதம்பா முதல் ராஜ்யத்திற்கு அதிகாரிகள். 2 ஆத்மாக்களிடமும் என்ன விசேஷத்தை பார்த்தீர்கள்? சிந்தித்தார்கள், உடனே செய்தார்கள். இதை செய்துவிட்டு பிறகு இதை செய்யலாம் என்று நினைக்கவில்லை. இந்த விசேஷம்தான் இருந்தது. ஆக தாய் தந்தையை பின்பற்றக்கூடிய மகா புண்ணிய ஆத்மா புண்ணியத்தின் சிரேஷ்ட பலத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் சதா சக்திசாலியாக இருக்கிறீர்கள். கனவிலும் சங்கல்பத்திலும் கூட பலகீனம் கிடையாது. இவ்வாறு சதா தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு சிலர்தான் அவ்வாறு இருக்கிறீர்கள். சாக்கார உலகை படைப்பவராக இருக்கின்ற காரணத்தினால் சாக்கார ரூபத்தில் பாலனை கொடுக்கும் பாகத்தை நடிக்கின்ற காரணத்தினால் பிரம்மா பாபாவிற்கு சாக்கார பாகத்தை நடிக்கும் குழந்தைகளின் மீது விசேஷ அன்பு இருக்கிறது. யார் மீது விசேஷமான அன்பு இருக்கிறதோ அவர்களது பலவீனம் தனது பலவீனமாக தோன்றும். பிரம்மா பாபாவிற்கு குழந்தைகளின் இந்த பலவீனத்தின் காரணத்தை பார்த்து அன்பு ஏற்படுகிறது. இப்போது சதா சக்திசாலி, சதா தீவிர முயற்சியில், சதா பறக்கும் கலையில் செல்பவர்களாக ஆகிவிட வேண்டும். மீண்டும் மீண்டும் செய்யும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விட வேண்டும். பிரம்மா பாபாவின் கருத்துக்களை கேட்டீர்களா? பிரம்மா பாபாவின் கண்களில் குழந்தைகள்தான் கலந்திருக்கின்றனர். பிரம்மா பாபாவின் விசேஷ மொழியை அறிவீர்களா? என்ன கூறுகின்றார்? எனது குழந்தைகளே, எனது குழந்தைகளே என்றுதான் அடிக்கடி கூறுகின்றார். தந்தை புன்முறுவல் செய்கின்றார். பிரம்மாவின் குழந்தைகளாகத்தான் இருக்கிறீர்கள். அதனால்தான் தனது பட்டப்பெயரில் பிரம்மா குமார், பிரம்மா குமாரி என்று கூறுகிறீர்கள் அல்லவா? சிவகுமார்,
சிவகுமாரி என்று கூறுவது கிடையாது. பிரம்மாவின் கூடவே தான் செல்ல வேண்டும். விதவிதமான பெயர் ரூபத்தில் அதிக காலம் பிரம்மாவின் கூடவே இருக்கிறீர்கள் அல்லவா? பிரம்மாவின் முக வம்சாவளியாக இருக்கின்றீர்கள். தந்தை கூடவே இருக்கின்றார். இருப்பினும் சாக்காரத்தில் பிரம்மாவிற்கு தான் பாகம் இருக்கிறது. நல்லது, மற்ற உரையாடல்களை பற்றி பிறகு கூறுகிறோம். இந்த குரூப்பில் 3 புறங்களிலும் இருந்து விசேஷ நதிகள் வந்திருக்கின்றன. இரட்டை அயல்நாட்டினர்கள் இப்போது குப்தமாக கங்கைகளாக இருக்கின்றனர். ஏனெனில் இந்த முறை அவர்கள் இல்லை. இப்போது டில்லி, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா இந்த 3 நதிகளின் விசேஷ சந்திப்பாகும். மற்றபடி சிறிது சிறிதாக இருக்கின்றன. யார் அவர்களுக்காக குறிப்பிட்ட முறையில் வந்திருக்கிறார்களோ அவர்கள் தங்களது உரிமையை எடுத்துக்கொள்ளவே செய்கின்றனர். ஆனால் இரட்டை அயல்நாட்டினரும் ஓடி ஓடி வந்து தங்களது உரிமையை முன்கூட்டியே எடுத்துக்கொள்வதற்கு வந்து சேர்ந்துவிட்டனர். ஆக அவர்களும் பிரியமானவர்களாக இருப்பார் அல்லவா? இரட்டை அயல்நாட்டினர்களுக்கும் சிறிதளவில் வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அவர்களுக்கான முறையில் சந்திப்பார்கள். ஒவ்வொரு வகையான குழந்தைகளும் பாப்தாதாவிற்கு பிரியமானவர்கள். ஏனெனில் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கிறது. டெல்லி சேவையின் விதைக்காக இடமாகவும், மேலும் கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிரம் விருட்சத்தின் விஸ்தாரமாகவும், விதை கீழே இருக்கும், விருட்சத்தின் விஸ்தாரம் அதிகமாக இருக்கும். ஆக டெல்லி விதையாக ஆகின்றது. கடைசியில் விதையாக இருக்கும் இடத்தில்தான் ஓசை ஏற்படும். ஆனால் இப்போது கர்நாடகம், மகாராஷ்டிரம் மற்றும் குஜராத் 3 விசேஷமும் பரவி இருக்கிறது. பரவியிருக்கும் மரம்தான் அழகாக இருக்கும். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரத்தின் சேவையின் விஸ்தாரத்தினால் பிராமண மரம் அழகாக இருக்கிறது. மரம் அலங்காரத்துடன் இருக்கிறதல்லவா? இந்த 2 கேள்விகள் தான் கேட்கின்றனர் அல்லவா? ஒன்று செலவு பற்றி கேட்கின்றனர், மற்றொன்று பிராமணர்களின் எண்ணிக்கையை பற்றி கேட்கின்றனர். ஆக மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா 2ம் எண்ணிக்கையின் கணக்கில் பிராமண குடும்பத்தின் அலங்காரமாக இருக்கின்றன. விதையின் விசேஷம் தனிப்பட்டது. விதை இல்லையெனில் மரமும் உருவாகாது. ஆனால் இப்போது விதை சிறிது குப்தமாக இருக்கிறது. மரத்தின் விஸ்தாரம் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அனைவரும் கூட டெல்லிக்கு செல்லவில்லையெனில் சேவைக்கான அஸ்திவாரம் இருந்திருக்காது. சேவைக்கான அழைப்பு முதல் கிடைத்தது. ஆனால் டெல்லியில் இருந்துதான் ஆரம்பமானது. ஆகையால் அதுவே சேவைக்கான இடமாக ஆயிற்று. மேலும் அதுவே ராஜ்யத்திற்கான இடமாகவும் ஆகும். அயல்நாட்டிற்கு மிக அதிக மகிமை இருக்கிறது. அயல்நாட்டில் இருந்தும் விசேஷமாக பிரத்யட்ச முரசொலி நம் நாடு வரை வந்தடையும். அயல்நாடு இல்லையெனில் நமது நாட்டில் எப்படி பிரத்யட்சம் ஏற்படும்? ஆகையால் அயல்நாட்டிற்கு மகத்துவம் இருக்கிறது. அயல்நாட்டினரின் ஓசையை கேட்டு பாரதவாசிகள் விழித்தெழுவார்கள். பிரத்யட்ச ஓசை வெளிப்படும் இடமாக அயல்நாடுதான் உள்ளதல்லவா? ஆக இது அயல்நாட்டின் மகத்துவம். அயல்நாட்டில் இருந்தாலும் அவர்கள் நம் நாட்டை சார்ந்தவர்கள். ஆனால் நிமித்தமாக அயல்நாட்டில் இருக்கும் சிரேஷ்டமான ஆத்மாக்களின் ஆர்வம், உற்சாகத்தை பார்த்து நம் நாட்டை சார்ந்தவர்களிடத்திலும் ஆர்வம், உற்சாகம் மேலும் அதிகரிக்கிறது. இதுவும் அவர்களது சேவைக்கான குப்த பாகம் ஆகும். ஆக அனைவரது விசேஷமும் தனிப்பட்டதாக ஆகிவிடுகிறதல்லவா? நல்லது. சதா உடனடி தானம் செய்யும் புண்ணிய ஆத்மாக்களுக்கு சிந்திப்பது மற்றும் செய்வதில் சதா தீவிர முயற்சியாளர்களுக்கு ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வினாடியும் சேவையின் பலனை அடையக்கூடியவர்களுக்கு, இவ்வாறு சதா சக்திசாலி தந்தை மற்றும் தாயை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, சதா பிரம்மா பாபாவின் சங்கல்பத்தை சாக்காரத்தில் கொண்டு வரக்கூடிய உள்நாடு, வெளிநாடு, நாலாபுறமும் உள்ள சக்திசாலியான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।